இன்றைய இறையாசீர் 1 பேதுரு 3:18. நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அன்புக்கினியவர்களே, இயேசு உயிர்த்தது பாவத்தையும் அதன் கூலியாகிய மரணத்தையும் வென்று நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக. இயேசு உலகில் வாழ்ந்தபோது இரு தன்மைகளை கொண்டிருந்தார், அதாவது மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும். அவரின் பாடுகள் துயரங்கள் அனைத்தையும் நம்மை போல முழுமையான மனிதத்தன்மையிலே அனுபவித்தார். மனித இறப்பு என்பது இவ்வுலக வாழ்வில் சுவாசத்தை நிறுத்துவது. இயேசுவும் இவ்வாறு இறந்தாலும் அவரிடத்தில் இறைத்தன்மை முழுமையாக இருந்தது. அது இறக்க முடியாது. அந்த தன்மையிலே அவர் உயிர் பெற்றெழுந்தார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னரும் மனித வாழ்வில் அவர் பெற்ற காயங்களை தன் உடலில் கொண்டவராக இருந்தார். எனவேதான் தன் சீடர்களுக்கு அதை காண்பித்து தன்னுடைய உயிர்ப்பை அவர் நிரூபித்தார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, இயேசுவின் உயிர்ப்பில் முழு நம்பிக்கை கொள்ளவும், சீடரோடு இருந்த இயேசு எம்மோடும் இப்போது இருப்பதை அனுபவிக்கவும் வரம் தாரும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.